ஹலோ வணக்கம் guys, நான் உங்கள் lovelyHACKER. காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் இன்னும் சிஏ எக்ஸாம் வேறு வரப்போது. வேறு லெவல் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா ஆஃப்லைன் எழுதுகிறோமா இன்னும் தரமாக நம்மளை வச்சு செய்கிறாங்க. 3 வருஷம் பப்ளிக்கே எழுதிட்டோம், இதெல்லாம் சிஏ தானே அப்படின்ட்டு நம்மளை சொல்லி மனசு தேர்த்திக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு தரமாக கண்டிப்பாக வீடியோஸ் செய்யலாம். ஒரு சில லேப்டாப்பும் பிசிலும் பார்த்திங்கன்னா வெப்கேம் இருக்காது. ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனும் சாஃப்ட்வேர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகினர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்கேம் இல்லாத நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் காட்டி லைவ் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலோ lovelyHACKER தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நிறுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷனும் பிசி ஆர் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வைஃபை கனெக்ட் பண்ணி வெப்கேமாக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி வெப்கேமாக எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறதுன்ட்டு 2 டைப் இருக்குது. நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனில் யூஎஸ்பி டிபக்கிங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஆன் பண்ணுறது தெரியாதவங்க உங்கள் மொபைலில் இருக்க அபவுட் ஃபோன் போய்க்கோங்க. அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் 8 டைம் கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆகிவிடும். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சார்ஜ் 1 இருந்து இன்புட் எம்ஐடிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு பர்மிஷன் ஆக்சஸ் கேட்கும். நீங்கள் அது பர்மிஷனுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் உங்கள் லேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெப்கேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. உங்கள் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆனாக இருக்கிறது ஷோ ஆகும். அடுத்ததாக உங்களோட லேப்டாப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் மூலிமா வெப்கேம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். யூஎஸ்பி கேபிளை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண மூலிமா உங்களோட மொபைல் டிவைஸோட நேம் இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்களா அதில் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ரைட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆடியோ வேணால் நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிக்கலாம், வேணா டிக் எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் மூலிமா ஈஸியாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க கேமராவை உங்கள் பிசியிலோ லேப்லேயோ பார்த்தீங்கன்னா வெப்கேம் யூஸ் பண்ணிக்கலாம். பிசியிலோ லேப்லேயோ வெப்கேம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்மையான ஆப்ஷன் சொல்லலாம். இது மாதிரி யூடியூப்பில் லைவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முன்னாடி லைவ் போடுறதுக்கு வெப்கேம் இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் லேப் கூட வைஃபை கனெக்ட் பண்ணிவிடுங்க மொபைலில். அதுக்கு அடுத்து தான் அந்த போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கிற வைஃபை அதை கிளிக் பண்ணுறது மூலிமா ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி கேபிள் இல்லாமலே நீங்கள் இது மாதிரி வெப்கேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மொபைலோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா டச் சரியாக வேலை செய்யறதில்ல, ஸோ அதனால தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது மூலிமா பார்த்திங்கன்னா நான் இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம். இது போல் நிறைய செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம்.